அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த உலகத்தில் நாம் என்னதான் முயற்சி செய்தாலும், பெரும் அரும்பாடுகள் பட்டாலும், பல அர்ப்பணிப்புகளை நம்ம செய்தாலும் நம்மால் முன்னேற முடியவில்லை, நம்மால் சமூகத்தில் ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைக்கு வர முடியவில்லை என்று பல சகோதரர்கள் அங்கலாய்க்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ இது போன்று தருணத்தில் நம்ம நினைத்தது கிடைக்கவில்லை, நம்ம எண்ணியது நமக்கு கிட்டவில்லை, மற்றவங்கள போல நம்மால் வாழ முடியவில்லை என்ற இயக்கத்தினால், தாழ்வு மனப்பான்மையால் இஸ்லாமிய நம்பிக்கை இல்லாத எத்தனையோ பொதுவான மக்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஒரு சின்ன வறுமையை கூட தாங்கி கொள்ள முடியாமல், சின்ன இழப்புகளை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் உடனே தற்கொலை என்ற முடிவுக்கு தள்ளப்படக்கூடிய காட்சியை பார்க்குறோம். ஆனால் ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையை அவர் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய நடவடிக்கையை அவர் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், அவர் நம்பிக்கை எது போன்று இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு விதியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அது விதின்னு சொன்னால் உண்மையான விதி தான். அல்லாஹ் நமக்கு கதிரை எழுதியிருக்கிறான் இல்லையா, அந்த விதியை நீங்கள் முழுமையாக நம்புங்கள், உங்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும், நீங்கள் நிம்மதியாக வாழ்வீங்க, எந்த ஒரு பிரச்சனைக்கும் அலட்டிக்கொள்ள மாட்டீர்கள், மன நிம்மதியோடு இந்த உலகத்தில் வாழ முடியும். அதற்கு முதல்ல நீங்கள் விதியை நம்பணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த ஹதீஸை தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விதி தொடர்பாக ஒரு செய்தியை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப அற்புதமான செய்தி, புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்ன அஹதக்கும் இஜ்மஉ ஹல்கஹு ஃபி பத்னி உம்மிஹி 40 யௌமன். உங்கள் தாயின் வயிற்றில் நீங்கள் 40 நாளாக ஒரு படைப்பாக ஒருங்கிணைக்கப்படுகிறீர்கள். சும்ம யகூன அலகத்தன் மிஸ்லதாலிக்க. அதுபோல் ஒரு 40 நாட்களில் நீங்கள் அலக் என்று சொல்லக்கூடிய இரத்த கட்டியாக ஒருங்கிணைக்கப்படுகிறீர்கள். சும்ம யகூனு முல்கத்தன் மிஸ்லதாலிக்க. அதுபோல் ஒரு 40 நாட்களில் நீங்கள் முல்கா என்று சொல்லக்கூடிய சதை பிண்டமாக உங்கள் தாயின் வயிற்றில் நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள். சும்ம அதுக்கு பிறகு யபஅசுல்லாஹு மலக்கன். அல்லாஹ் ஒரு மலக்கை அந்த தாயிடத்தில், அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை இடத்துல அல்லாஹ் அனுப்புகிறான், ஒரு மலக்கை அனுப்புகிறான். ஃபயுமரு பி 40 கலிமாத்தின். அந்த குழந்தைக்கு ஒரு 4 செய்திகள் அங்கே எழுதப்படுகிறது. வயுகாலுலஹு, அந்த மலக்குக்கு சொல்லப்படும், உக்துப் அமலுஹு, அவருடைய நடவடிக்கையை எழுதுங்கள், ரிஸ்கஹு, அவருடைய வாழ்வாதாரத்தை எழுதுங்கள், வ அஜலுஹு, அவருடைய ஆயுள் காலத்தை எழுதுங்கள், வ ஷகியுன், அவர் நற்பேர் உடையவரா, அவர் சயீதுன், அல்லது தீய கதியுடையவரா என்பதையும் எழுதுங்கள் என்று அந்த தாயில் கர்ப்ப கோளாறுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எழுதப்படும். சும்ம யுன்ஃபஹு ஃபீஹி ரூஹ், பிறகு அந்த குழந்தைக்கு ரூஹு ஊதப்படும். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபைன்ன ரஜுல மின்கும் லா யஅமலு ஹத்தா மா யகூனு பைனஹு வ பைனல் ஜன்னதி இல்லா திராவுன். அவருக்கும் சொர்க்கத்திற்கும் ஒரு முழம் அளவே இருக்கக்கூடிய நிலையில் ஃபயஸ்பிகு அலைஹி கிதாபுஹு, அவருடைய விதி முந்தி, ஃபயாமலு பி அமலி அஹ்லின் நார், அவர் நரகத்திற்கு நுழைந்து விடுவார், நரகத்துக்குரிய காரியத்தை செய்து அவர் நரகவாசியாக ஆகிவிடுவார். அதுக்கு அடுத்ததாக சொல்கிறாங்க, வயாமுலு ஹத்தாமா யகூனு பைனஹு வ பைனன் நாரி இல்லா திராவுன். ஒரு மனிதருக்கும் நரகத்திற்கும் ஒரு முழம் அளவே இருக்கக்கூடிய நிலையில் ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாபு, அவருடைய விதி முந்திவிட்டு, ஃபயாமுலு பி அமலி அஹ்லில் ஜன்னதி, அவர் சொர்க்கத்துக்குரிய காரியத்தை செய்து அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல ரொம்ப விதியை தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ என்னென்ன செய்தியெல்லாம் அந்த ஹதீஸில் சொல்லப்படுது, ஒரு 40 நாள் நீங்கள் ஒரு கர்ப்ப கோளாறுக்குள்ளே ஒரு கர்ப்பத்துளியாக நீர்த்துளியாக இருக்கிறீங்க, அது அலக்கு என்ற நிலைக்கு மாற்றப்படுகிறது. பிறகு முல்கா என்ற சதைப்பிண்டமாக மாறி அதற்கு மலக்கு பிறகு உயிர் கொடுத்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை தொடர்பான செயல்பாடுகள் அங்கே எழுதப்படும், உங்கள் நடவடிக்கை எழுதப்படும், உங்களுடைய ஆயுள் காலம் எழுதப்படும், உங்களுடைய வருமானம் எழுதப்படும். இதெல்லாம் எழுதின பிறகு அல்லாஹ் அதோட கூட சேர்த்து சொல்கிறான்,
எல்லாமே விதி பிரகாரம் தான் நடக்கும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நல்ல அமல்கள் செய்து கொண்டிருப்பார், தொழுவார், நோன்பு வைப்பார், சக்காத்து கொடுப்பார், ஹஜ்ஜி செய்வார். கடைசியில் அவருடைய முடிவு எப்படி இருக்கும்? நரகத்துக்குரிய வேலையை செய்துவிட்டு கடைசியில் அவர் மௌத்தா போகும்போது ஒரு குராஃபியாகவோ ஒரு காஃபிராகவோ அல்லது ஒரு நயவஞ்சகனாகவோ மரணித்து மறுமையில் அவர் நரகத்துக்கு அனுப்பக்கூடிய நிலை உண்டாகும். அதற்கு காரணம் விதி தான். அவருக்கு எழுதப்பட்ட விதி தான் அதற்கு காரணமாக அமைந்தது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு மனிதர் நரகத்துக்குரிய காரியத்தை செய்கிறார், நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம். தொழ மாட்டார், நோன்பு வைக்க மாட்டார், கொள்ளையடிப்பார், நிறைய கெட்ட காரியங்களை செய்வார், விபச்சாரம் செய்வார், மது அருந்துவார், எல்லா பாவங்களும் செய்து வந்த ஒரு மனிதர் அவருடைய கடைசி காலங்களில் பார்த்து அல்லாஹ்வை பயந்து வணங்கி ஒரு முத்தக்கீனாக மாறி உண்மையான ஒரு இறையச்சமுடையவராக மரணித்திருப்பார். அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். அப்போ அவருடைய விதி என்ன? முந்தி விட்டது. அவர் நரகத்துக்கு போகாமல் இவர் சொர்க்கத்துக்கு தான் போக வேண்டும் என்று அவர் விதி முந்தி விட்டது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாமே விதியின் அடிப்படையில் தான் நடக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் ரொம்ப துல்லியமாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்போ நம்ம விதியின் மீது பழியை போட்டுவிட்டு சும்மா இருக்கலாமா அப்படின்னு நம்ம இருந்து விட முடியாது. ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய வியாபார வர்த்தகம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆயுள் காலமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வருமானமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஏற்கனவே அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டதுனால நீங்கள் எதுக்கும் பெருசாக அலட்டிக்க வேண்டாம். எதையும் நீங்கள் போட்டு ரொம்ப உள்வாங்கி உங்கள் மனசை நீங்கள் நோகடித்து கொள்ள வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், தளர்ந்து விட வேண்டாம் என்பதைத்தான் ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த உலகத்தில் என்ன இழப்பு ஏற்பட்டாலும் சரி, என்ன கொடுமைக்கு நம்ம ஆளாக்கப்பட்டாலும் சரி, இந்த உலகத்தில் நம்ம 2ஆம் தர 3ஆம் தர குடிமக்களாக நடத்தப்பட்டாலும் சரி, அல்லது நல்ல நிலையில் செல்வந்தராக பெரும் கோடீஸ்வரனாக இந்த உலகத்தை ஆளக்கூடிய ராஜாவாக நம்ம இருந்தாலும் அது எல்லாமே அவன் தீர்மானிக்கிறது, நம்மகிட்ட எதுவுமே இல்லை. அதனால் நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டாம், ரொம்ப நொந்து கொள்ள வேண்டாம். மீதே நமக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டு பல பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னால் தான் எனக்கு இவ்வளோ கேடு ஏற்பட்டது அப்படின்னு தன்னைத்தானே நொந்து கொண்டு தன்னையே வெறுத்து இறுதியில் என்ன செய்கிறாங்க, ஒரு தற்கொலைக்கு அளவுக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா சோதனைகளும் எல்லா நல்லது கெட்டதும் நமக்கு அல்லாஹ் ஏற்கனவே விதியாக்கியது தான். அதனால் மனந்தளராமல் நீங்கள் வாழ்வதற்கு விதியை நம்புங்கள். எல்லாம் அல்லாஹ் விதியின் பிரகாரம் தான் இந்த உலகத்தில் நடக்க தீர்மானித்திருக்கிறான். எல்லாம் அவன் செயல் என்று அவனிடத்தில் பொறுப்பை விட்டவர்களாக நாம் முயற்சி செய்வோம். கடந்த காலங்களில் நமக்கு நடந்ததை விதியின் மீது பழியை போட்டுவிட்டு எதிர்காலத்தில் நடக்க வேண்டியதை முயற்சி செய்யக்கூடிய மக்களாக, கடந்த காலங்களில் நினச்சது நடந்து வருத்தப்படாமல் அதற்காண்டி மூளையில் முடங்கி விடாமல் எதிர்காலத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன? அப்போ கடந்த காலத்துக்கு விதியை நீங்கள் நம்புங்க, எதிர்காலத்தில் முயற்சியை நீங்கள் நம்புங்க. நம்ம முயற்சி செய்வோம், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவராக, நமக்கு கடந்த காலங்கள் ஏற்பட்ட இழப்புகளை நினைத்து வருந்தாத நல்ல மக்களாக, ஒரு புத்துணர்ச்சியுடன் நல்ல சீரிய சிந்தனையுடன் என்றும் துடிப்புடன் நம்ம செயல்படக்கூடிய மோமின்களாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டவனாக உங்களுக்கு இந்த செய்தியை நான் வசீது செய்து கொள்கிறேன். வாஹர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.